ரெண்டாவது, அவன் இயேசுகிட்ட போய் பிச்சை கேட்கல, அவன் கேட்டது சுகம் கேட்டான். எல்லாரும் அவன் பிச்சை கேட்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குருடனுக்கு தான் தெரியும் என்ன கேட்க போறான்னு, இயேசுவுக்கு தான் தெரியும் என்ன கொடுக்க போறான்னு சொல்லி. அந்த சால்வைங்கிறது பிச்சைக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அது போட்டிருந்தா தான் அவன் பிச்சை எடுக்க முடியுங்கிறது அந்த கால ரோமர்களுடைய சட்டம். அப்ப என்னாச்சு, இயேசு கூப்பிடுறார், இதுக்கு மேல என் நிலைமை மாறும் அப்படின்னு தெரிஞ்சவன் அந்த சால்வியை தூக்கி போட்டு ஓடுனான். இயேசு உன்னை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே அவன் மேல் போட்டு சால்வியை தூக்கி வீசிட்டு வந்தானா? எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி தூக்கி வீசிட்டு வரும்னு நினைக்கிறீங்க? கூப்பிட்ட கர்த்தர்கிட்ட வரும் பொழுது உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய சுய எண்ணத்தை, உங்களுடைய வெறுப்புகளை தூக்கிக்கிட்டே வராதிங்க. இயேசு கூப்பிட்டாருன்னா அத்தனை தூக்கி போட்டுட்டு தான் நீங்க வரணும். உங்களுக்கு ரட்சிப்பு வரணும், உங்களுக்கு பலன் வரணும், உங்களுக்கு ஆரோக்கியம் வரணும், முதல்ல உங்களை வச்சுட்டு இருக்கிற தூக்கி வீசுங்க. அந்த குருடன் தூக்கி வீசிட்டு போனோம், அவனுக்கு திரும்ப அதை தேவைப்படல. நீங்க அதையும் திரும்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், அதை பின்னாடி போய் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. தூக்கி வீசுறத ஒரு நாள் திரும்பியா பார்க்க கூடாது.